குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 13/3/2026 ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் 44க்கான கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கேசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். 12ஆம் தேதிக்கான கொடுத்த கேசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. 420. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 799 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 40, 97, நெக்ஸ்ட்டு 45 பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 49. 5ஓட பவர் பார்த்தீங்கன்னா 9, 5ஓட பவர் 9, 45க்கு பதிலாக 49 பாஸ் ஆகிருக்கு. 49 அப்படின்னு பார்த்தோன்னா ரிசல்ட் வந்த பிளேஸ் கீழே பார்த்தோன்னா 349, 349, 45க்கு பதிலாக 49 வந்திருக்கு. 349. அதுக்காக தான் உங்களோட கெஸ்ஸிங்லேயே கொடுக்குறது என்ன சார்ட்டை பார்த்து என்ன நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேம் அதே சார்ட்டை எடுத்துருங்க. 3 நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. 420, 799, 349 அப்படிங்கிறது. இன்னைக்கு அதே சார்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது சிபோர்டில் வந்த நம்பர்ஸே ரிப்பீட் ஆகிருக்கு. இன்றைக்கும் சேம் அதே சார்ட்டை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 44 டபுள்ஸ். ஸோ டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். நேற்றைய ரிசல்ட்டு 349. இன்னைக்கு 9க்கு பதிலாக 5 வரலாம், இல்லை 6 வரலாம், 0 வரலாம். 9ஓட பவர் 5, 6, 0. 4 வந்திருக்கு. 4ஓட பவர் 7 அல்லது 2. 3 வந்திருக்கு. 3ஓட பவர் 8. இப்போ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 833 இருக்குது, 839 இருக்குது. 3 அப்படியே வந்துச்சு அப்படின்னா, 3 ஏபோர்டில் அப்படியே வந்துச்சுன்னா 398 அல்லது 389, 383 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 3 8 ஆச்சு, பவர் ஏபோர்டில் 8 வந்துச்சுன்னா 833 அல்லது 839 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா பக்கத்தில் 099 இருக்குது, 999 இருக்குது, 990 இருக்குது, இல்லை 799 வந்திருக்கு. ஸோ 997 வரலாம், இல்லை 994 வரலாம். ஸோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 3ஓட பவர் 8, 4க்கு பதிலாக 8 வரலாம் அல்லது 7 வரலாம். ஸோ 7, 8 அப்படிங்கிறது ரிப்பீட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வந்துச்சுன்னா 744 இருக்குது, இல்லை 474 இருக்குது. எகைன் 9 வந்துச்சு அப்படின்னா 9 பேஸ் பண்ணி பாருங்கள். 999 இருக்குது, 990 இருக்குது, அல்லது 099 இருக்குது, 399 இருக்குது, 499 இருக்குது, 499 இருக்குது. இல்லை 9க்கு பதிலாக 0 வரும்னா 0 பேஸ் பண்ணி பாருங்கள். 9க்கு பதிலாக 5 வரும் அப்படின்னா 5 பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த சார்ட்லேருந்து நம்பர்ஸ் இருக்குது, என்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ரா நம்பரில் 44 இருக்குது. 44 வந்துச்சு அப்படின்னா 474 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 744 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 8 வந்துச்சுன்னா 833 அல்லது 839 வர சான்சஸ் இருக்கலாம்.
9 வந்துச்சுன்னா 999 அல்லது 990 வர சான்சஸ் இருக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டு 9, அடுத்த நாள் சீபோர்டு 9, அடுத்த நாள் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 9, 9, 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சீபோர்டில் 0, 3, 5. நான் ஃபஸ்ட் நாள் 9, அடுத்த நாள் 9, அடுத்த நாள் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 9, 9, 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9, 9, 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஸோ சீபோர்டில் 0, 3, 5 அப்படிங்கிற எனி 1 நம்பர்ஸ் வரலாம். அது இல்லாமல் சார்ட்டில் இருந்து என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார்ட்டில் இருந்து கரெக்டான நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.